அந்த நகரம் நரகமாக மாற ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா 10 மணிக்கு மேலே இங்கே எதுவுமே சேஃப் கிடையாது. ஃபுல்லாக போதை. இவங்களை தான் வெட்டணும், இவங்கள்ட்ட தான் திருடணுங்கிற கணக்கெல்லாம் இல்லவே இல்லை. ஒரு 5-6 பேர் கஞ்சா குடிச்சிட்டு கையில் மாட்டினவங்களெல்லாம் வெட்டாங்க. மோட்டிவெல்லாம் ஒன்றும் இல்லை, போதைக்கு உச்ச ஏறி பித்து பிடிக்கிறது தான். அப்புறம் மோட்டிவ், இந்த மோட்டிவ் உடலங்க மோட்டிவ். மறுபடியும் இன்னும் ரோட்டில் தள்ளி வைக்கிறான். வந்து ஒருத்தன் மோதி அப்படியே விழுவுறான், அப்படியே ஸ்பாட் அவுட்டு, உயிர் இழுத்துட்டு கிடக்கு. அப்படியே அவங்ககிட்ட இருக்க செல்ஃபோனையும் கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டு இருக்கான். அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து இதை விலை மாதர்கிட்ட போகிறத அந்த காசை பயன்படுத்தி செயினாக எழுத்துட்டாப்புல. அந்த அம்மா கீழே விழுந்துட்டு அது வரைக்கும் தர 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 ரோட்டை எழுதிட்டே போகிறான். தண்ணி அடிச்சுட்டு ஒரு 10 மணி நேரம் தூங்கினா இப்படி நார்மலாக வராங்க. ஆனால் அந்த கஞ்சா வந்து நார்மலாக ஆக்கக்கூடாது. இந்த ஓட்டை பெருசாகிட்டே போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கேமரா எடுத்துகிட்டு ஈஸியாக இருக்கும். எல்லாம் வந்து சரக்கு வச்சுட்டு தம் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக தான் இருக்கும். இவன் என் லவ்வராச்சே, நாங்கள் ரெண்டு லவ்விக்கிட்டு இருக்கோமே, அவனை நம்பி நான் பண்ணை வீட்டுக்கு போவேன்னா அங்கே 10 பசங்க சேர்ந்து பண்ணிட்டான். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைகிறார் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சோழிநல்லூரில் ஒரு 4 பேர் கண்ணில் சிக்கினவங்க எல்லாரையுமே கொடூரமாக தாக்கி கையில் கிடச்சதெல்லாம் சுருட்டிக்கிட்டு அங்கேருந்து மாங்காட்டில் வந்து தலைமறைவாக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து இரவு நேரத்தில் நடந்த ஒரு கொடூரமான சம்பவம். இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதான் சொல்லுவேன், தூங்கா நகரம் இன்றைக்கி தூங்கா நரகமாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த டவுன் மட்டும் இல்லை, நாட் ஓன்லி சென்னை, எல்லா சிட்டிலையும் இந்த பிரச்சனை உருவாகிட்டு இப்போ. ஏன்னா இரவு வந்து இங்கே ஒரு 12 மணிக்கு மேலே கேமராலாம் வச்சுருக்கீங்க, போய் பாருங்கள். ஒரு சென்னையே ஆன் ஆகுது, நைட்டில் ஆன் ஆகுது. அந்த சென்னை மவுண்ட் ரோடு போங்க, பட்டர் ஜாம் சாப்பிட்றது ஒரு 200 கார் நிற்கிது. 2 ப்ரெட்டு நடுவில் ஒரு ஜாம், 200 கார் நிற்கிது. பிரியாணி கடை 24 hours பிரியாணி கடை இருக்குது. ஒரு பிள்ளையாந்தோப்பு சைடு போங்க, ஒரு 25 பிரியாணி கடை வரிசையாக இருக்குது. ஒரு 300-400 கார் நிற்கிது நைட்டில். மாங்காட்டில் ஒரு பிரியாணி கடை இருக்குது, நைட்டு கடை, அங்கே அதே தான் 100-150 கார் நிற்கிது. இவ்வளவும் நைட் மோடில் தான் இங்கே நடக்குது. இவ்வளவும் நான் இந்த நகரம் நரகமாக மாற ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா 10 மணிக்கு மேலே இங்கே எதுவுமே சேஃப் கிடையாது. ஆஃப்டர் 10 o'clock இந்த சேஃபும் கிடையாது. இப்போ இந்த சம்பவம் நீங்கள் இந்த சோழிங்கநல்லூர் நடந்தது. அக்யூஸ்டில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் மாங்காடு பகுதிகளில் உள்ளவங்க. அந்த ஆட்டோ அங்கே இருந்து அங்கே ஒருத்தனை வெட்டி, அங்கே செல்ஃபோனை பறித்து அந்தண்ட பக்கம் ஒருத்தனை வெட்டி, அப்படியே அந்த உள்ளுக்குள்ளே அந்த கேளம்பாக்கத்தால் உள்ளே பூந்து அந்த வழியாக போய் வண்டலூர் பைபாஸ் தட்டி அப்படியே உள்ளே பூந்துட்டாங்க. ஃபுல்லாக போதை. இன்னும் இவங்களை தான் வெட்டணும், இவங்கள்ட்ட தான் திருடணுங்கிற கணக்கெல்லாம் இல்லவே இல்லை. அது ஒரு எக்ஸ்ட்ரானரியான போதையில் அவங்களோட நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்காங்க. இது ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி முத்தமிழ் நகர் இருக்குல்ல, சென்னை கொடுங்கையூர், அங்கே நடந்துச்சு. இதே சேம் 10 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். ஒரு 5-6 பேர் கஞ்சா குடிச்சிட்டு கையில் மாட்டினவங்களெல்லாம் வெட்டினாங்க. கையில் போகிறவன் வர்றவன் யாரெல்லாம் எல்லாரையும் வெட்டினாங்க. அப்புறம் பொதுமக்கள்லாம் மடக்கி பிடிச்சி போலீஸ் வந்துச்சு. போலீஸ் வந்து மடக்கி பிடிச்சி ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. இது நடந்துச்சு, உண்மை தான். இப்போ இந்த அஃபென்ஸை அப்படி தான் பார்க்கணும். இது வந்து யார் என்னங்கிறது இல்லாமல் போயிடுதில்ல. நம்ம கூட தான் வீட்டு தெருவில் திரும்புகிறோம், வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க, செல்லு எதை வாங்கினு வர சொல்லி. செல்லு எடுத்து புது மாக்குன்னு வெட்டி செல்லை போடுவோன்னா என்ன செய்கிறது? அச்ச உணர்வு வருது தானே. இப்போ பாதுகாப்பாக இருக்கிறதுனா இருக்கலாம் நெறியாளரை. இப்போ இந்த செயலுக்கு நீங்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்குதுன்னு கேட்குறேன். யாரை நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுவீங்க? இவங்க என்ன வெட்ட வர்றாங்க, இல்லை இவங்க செயின் எடுக்க வர்றாங்கன்னு யாரை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும்? ஏன்னா இப்போ செயின் ஸ்நாச்சிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 90% இல்லை, சென்னை போன்ற பெருநகரங்களில் இல்லை. ஏன்னா ஃபுல்லாக 3வது கண் சிசிடிவி ஃபுட்டேஜுக்குள்ளே வந்துட்டோம். இதில் நீங்கள் மாட்டலாம், அடுத்த கேமராவில் நீங்கள் மாட்டுருவீங்க. எந்த ஃபுட்டேஜும் நீங்கள் பண்ணவே முடியாது, தப்பு பண்ண முடியாது. சிசிடிவிலேருந்து தெரிஞ்சாலும் பரவாயில்லைங்கிறவங்க மட்டும்தான் அந்த 10% ஸ்நாச்சிங் இருக்குது. 2 வீலர் தெஃப்ட்டுங்கிறது 90% குறைஞ்சிச்சு. பிகாஸ் அது 2 விஷயம் வந்துட்டு, செகண்ட் ஹேண்டில் போய் 2 வீலரை விற்க முடியல, புக் இல்லாத வண்டியில் விற்க முடியல. ஏன்னா வாங்க மாட்டாங்க. ஏன்னா ஆர்டிஓவில் வந்து வண்டி ஃபைன் அடிக்கிறதுலேருந்து எல்லாமே ஆன்லைன் ஆகிப்போச்சு. போலீஸ் மடக்குதில்லை, ஃபஸ்ட்டு புக் எடுத்துடுவாங்க. புக் எடுத்துகிட்டு வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்கள்ட்ட ஆப் இருக்குது, வாகன ஆப், போட்டு பார்த்து தெரிஞ்சிடும் வண்டி யார் இது என்ன. டூப்ளிகேட் புக்கு வச்சுக்க முடியாது. கார் திருட்டு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா கார் பூரா நிறைய ஜிபிஎஸ் வச்சுட்டாங்க. ஃபுல்லாக அட்வான்ஸ் மாடல். நீங்கள் காரில் ஒரு ஸ்பேர் வாங்கணுன்னா கூட
நீங்கள் போய் ஜிபி ரோட்டில் வாங்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன், வண்டியோட சேஸ் நம்பர் சொல்லணும். சேஸ் நம்பரை போட்டு பார்ப்பாங்க. அதில் ஓனரும் வரும், பேரும் வரும், இல்லை ஆர்சி புக் எடுத்துகிட்டு போகணும். இப்போ உள்ள வண்டிகளில் தான் அதுதான் நடக்குது BS6க்கு. அப்போ நீங்கள் அதை எதையுமே திருடி கொண்டெல்லாம் வச்சுக்க முடியாது, மாட்டிக்கணும். இந்த வண்டிக்கு என்ன வண்டியை ஓட்டுறோம்ல ரோட்டில், ஸ்க்ராப் வேணால் போடலாம், காரை உடையலுக்கு போடலாம், உடச்சி பழைய பொருள் விற்க வைக்கலாம். அதுவும் அவ்வளோ எளிதில்லை. எல்லோரும் உடச்சி கொடுக்குறதில்ல வண்டியை. வண்டி உடைக்கிறது வந்து கட்டுற மிஷின்லாம் வேணும். எல்லா வண்டியும் உடைக்கிறதில்ல, புக்கு இல்லாமல் உடையலுக்கு வண்டி வாங்குறதில்ல இப்போ யாரும். அதுவும் இல்லை. இது எல்லாத்தையும் விட இந்த இப்போ முந்தா நாள் நடந்த சம்பவம் ரொம்ப கொடூரமானது. பேப்பரில் வந்திருக்கு, எல்லா பேப்பர்லேயும் வந்திருக்கு, எல்லா செய்தி ஊடகங்களையும் வந்திருக்கு. கண்ணுக்கு மாட்டினோடையெல்லாம் பிடிச்சி வெட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆட்டோவில். ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் 15 வருஷத்துக்கு மேலே. வடபழனி சரௌண்டிங்கில் வந்து சைக்கோ கொலையை வந்து கிஷாயில் ஊற்றி கொளுத்தி விட்றான்னு சொல்லி ஒரு இஷ்யூ. சந்தானம் கூட ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், சிவா மனதில் சக்தியில் நினைக்கிறேன். சைக்கோ கொலையாக கூட லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்க வீட்டுக்கு போயிருப்பான், நீ இன்னும் நடு ரோட்டில் சுற்றிட்டு இருக்கேடா அப்படின்னு. அது ஆக்சுவலாக சைக்கோ கொலைன்னு கிடையாது. அது அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லை. அது வந்து ஒரு ஆட்டோவில் ஒரு கேங்கு. அந்த ரோட்டில் இப்போ தூங்குவாங்கள்ல பிச்சைக்காரவங்க மீன்ஸ் ஸ்டேவேஞ்சர்ஸ்னால் பேப்பர்லாம் பொறுக்கி சம்பாதிக்கிறவங்க. பெக்கர் ஆல்சோ பிச்சைக்காரவங்களும் உண்டு. அவங்களாம் ரோட்டில் தூங்குவாங்க. அவங்கள போய் அந்த பணத்தை எல்லாம் எடுக்கிறது அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு பணத்தை எடுத்துகிட்டு கடைசியாக ஆட்டோவில் உள்ள பெட்ரோலை எடுத்து கொடுத்துட்டு விடையாடுறது. ஒரு டைம் பாஸ் மாதிரி, எப்படி ஒரு பொழுதுபோக்கு. அரெஸ்டானப்போ அதான் சொன்னாங்க, பார்த்து ரசிச்சேன்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அது ரொம்ப க்யூரியாசிட்டி ஆகிடுச்சு, ரொம்ப ஒரு ஆர்வம் அதிகமாகிட்டு, அதனால் நாங்கள் செஞ்சேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதத்தன்மையும் அற்ற செயல் இது. இந்த செயலுக்கு சொல்கிறேன். ஒருத்தர் வீடு புந்து திருடுறான்னா கூட அதில் ஒரு லாஜிக் இருக்குது. இந்த வீட்டிலாம் திருடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது, கால்குலேஷன் இருக்குது. உள்ளே போனால் நாய் கூட கடிச்சு கொண்டுரும் ஆளை. நாயெல்லாம் தான் இப்போ ஒரு வீட்டுக்கு கண்ணுட்டி பெருசு இருக்க, என்ன வேணால் நடக்கலாம். வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிடுவாங்க. இல்லை உள்ளவங்க துப்பாக்கி எடுத்து நிட்டா என்ன செய்வீங்க, ரிவால்வர் யார்கிட்ட லைசன்ஸ் இருக்குன்னு திருடனுக்கு எப்படி தெரியும்? ஆனால் இது எப்படிங்க அறமே இல்லாத செயலாச்சுங்க. நடு ரோட்டில் போகிற திருட்டே தப்பு, நம்ம அதையே சரின்னு சொல்லலை. ஆனால் இது அதை விட அறமே இல்லையே. ரோட்டில் போகிறவங்களை எப்படி மாக்குன்னு வெட்டுறது? அவனுக்கு ஒரு வீடு வாசம் இருக்காது, அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்காது, அவங்க ஒரு பையனாக இருந்து வேலைக்கு வந்து அந்த உங்களே என்னையும் வச்சுக்கங்களேன், இறங்கி போகிறோம் ட்ரெயினில் பஸ்ஸில் காரில், விழுந்து வெட்டினா என்ன செய்ய முடியும்? நம்ம யாருக்கோ விரோதம் இருந்து வெட்டினா அது ஒரு லாஜிக்கு. எதுவுமே இல்லை, நீங்கள் ஒரு இன்னசென்ட்டு நான் ஒரு இன்னசென்ட்டு. கேவலம் அந்த மொபைல் எவ்வளோங்க விற்றுறோம்? செகண்ட் ஹேண்ட் மொபைல் இது எவ்வளோ விற்றுறோம்? 4000 ரூபா ஏற போகுமா? வானதிலுமே ஒரு சில காஸ்ட்லி செல்ஃபோன் தான் சொல்லப்படுது. ஏன்னா ஐடி மொபைல் ஐடியில் வேலை செய்ய மொபைல் என்ன செய்யுது? ஐஃபோனை தேடிட்டு போய் என்ன செய்ய போகிறீங்க? அரை மணி நேரத்தில் ஃபோனை லாக் பண்ணிடலாம். அதை வச்சுட்டு என்ன செய்ய போகிறீங்க? உங்களுக்கு குழந்தைங்கிட்ட விளையாட தான் கொடுக்கலாம். அவரோட மோட்டிவ் என்னவா? மோட்டிவெல்லாம் ஒன்றும் இல்லை, போதைக்கு உச்ச ஏறி பித்து பிடிக்கிறது தான். அப்புறம் மோட்டிவ் என்ன? மோட்டிவ் போடலாங்க மோட்டிவ் இல்லை. இதில் என்னன்னா இவங்க 3D அந்த வச்சு அந்த காசை மறுபடியும் போதை தான் யூஸ் பண்ண போகிறாங்களா? அவங்களே கஞ்சா வித்த ஆட்கள் அப்படின்னு விசாரில் வந்து திருடிங்கிறதுலாம் விஷயம் இல்லைங்க. இதில் பிக்சரே அது கிடையாது, திருட்டே கிடையாது, ஒரு அத்துமீறல் தாங்க. இது ஒரு அத்துமீறல். என்ன ஆகிட போகுது? என்ன பண்ணிடுவாங்க நம்மளை? ஒரு ஆட்டோவில் போதை தலைக்கேறி பண்ணுறது தாங்க. மதுரையில் ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன். ஒரு பாலத்தில் ஒருத்தன் படுத்துக்கிறது, பெரிய பெரிய கல்லை தூக்கி ரோட்டில் வைக்கிறான். இவ்வளோ பெரிய கல், ஒரு கல்லும் செங்கல் இவ்வளோ பெருசு இருக்குல்ல, அந்த கேக்கோட உள்ளது, வெறும் செங்கல் இவ்வளோ பெருசு தான் இருக்கும், சிமெண்ட் காரை கூட உள்ளது வச்சுட்டு வந்து படுத்துடுறான். அதில் ஒரு 2 வீலர் ஒதுங்கி போயிடுது. மறுபடியும் இன்னும் ரோட்டில் தள்ளி வைக்கிறான். வந்து ஒருத்தன் மோதி அப்படியே விழுவுறான். அப்படியே ஸ்பாட் அவுட்டு, உயிர் இழுத்துட்டு கிடக்கு. அப்படியே அவங்ககிட்ட இருக்க செல்ஃபோனையும் கொஞ்சம் பணத்தையும் எடுத்துகிட்டு ஓடிட்டு இருக்கான். மனிதனை எங்கெங்கே இருக்குது? மனிதநேயத்தை பற்றி பேசி என்ன ஆகும் சொல்லுங்கள்? ஒருத்தன் உயிர் எவனோ ஒருத்தன், நீங்கள் நானும் வச்சுக்கிட்டா தான் அது வலிக்கும். பார்க்குற பார்வையாளர்கள் நம்மளை நினச்சா தான் வலிக்கும். நீங்கள் பைக்கில் போகல, நான் பைக்கில் போகல, எனக்கு நடந்தால் என் குடும்பம் என்ன ஆகுது? கேட்டால் இதை விட கூடுதல் பணமே நான் கொடுத்துட்டு போகிறேன்னு. கத்தியை குத்தாத, கேளு, நான் கொடுத்துட்றேன். இது எனக்கு பெரிய விஷயம் இல்லை, உயிரோடு எனக்கு பெரிய விஷயம் இல்லையே. என்னப்பா செல்லு தானே போய் நகை தானே வேணும் தான் கட்டி வச்சு போப்பா, தொலைஞ்சி கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல. நீ கிளம்பு, முதல்ல இடத்த காலி பண்ணு, காற்று வரட்டும். பஸ்ஸுக்கு கொடுப்பா, ஏதாவது பைக் வேணுமா வச்சுக்க, பஸ்ஸுக்கு ஏதாவது கூட நான் போகிறேன், பஞ்சாயத்து பண்ணாது. இதை கேட்குற அளவு கூட இவனு இந்த நிதானத்தில் இல்லை. இப்போ நான் சொல்கிறேன்ல, அதை கேட்கணும்ல, நீங்கள் பொறுமையாக கேட்டால் தானே முடியும். இதை கேட்குற அளவு கூட இவன் நிதானத்தில் இல்லை. கேட்டாலே கொடுத்துருவாங்க. இப்போ அதெல்லாம் பெருசாக யாரும் எடுத்துக்கிறது இல்லைங்க. கத்தியால் குத்திடுவாங்க மாதிரி, எதாவது பணத்தை கொடுனா கொடுத்துட்றதா, வேறு என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க? நான் வந்து இதை விலை மாதர்கள்ட்ட போகிறதா அந்த காசை பயன்படுத்தும். நல்ல வீட்டில் சம்பாரிச்சா தான் நாங்கள் போகிறதுக்கெல்லாம் வலிக்கும். நல்ல வீட்டில் சம்பாரித்தா சொரன்னு எரியும். உழைச்ச காசு செலவு பண்ணி பாருங்களேன். நல்ல விதத்துக்கு செலவு பண்ணால் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, ஒரு வீடு கட்டினீங்க, கார் வாங்கினீங்க, பைக் வாங்கினீங்க, சொல்லு வாங்கினீங்கன்னா ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அதே அந்த பணத்தை தொலைச்சிட்டாலோ
அல்லது அநியாயத்துக்கு செலவு பண்ணிட்டாலும் வருத்தமாக இருக்கும். ஈவன் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பண்ணாலும் எனக்குலாம் வருத்தமாக தான் இருக்கும். ஒரு சர்ஜரி பண்ணால் ஒரு 3.5 லட்ச ரூபா ஆகிட்டு என்னடா இது பணம் போயிட்டே இருக்குது அப்படின்னு வருத்தமாக தான் இருக்கும். நம்ம உடம்புக்கு பண்ணுறது தான், ஆனால் வருத்தமாக தான் இருக்கும். அப்போ நல்ல வழியில் செலவு பண்ணால் தான் அந்த காசு வந்து நமக்கு நல்ல காசு. கெட்ட வழியில் பண்ணோன்னா இப்படி அழிச்சா தான் உண்டு. எதுக்காக வேண்டிய எல்லோரும் குயிக் பண்ணின்னு வர்றாங்க. ஏங்க என்னங்க நீங்கள் ரொம்ப சங்கடமாக இருக்குது சப்ஜெக்ட் பேசுகிறதுக்கு. எங்கள் அதுக்காண்டியாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரத்தையெல்லாம் வாங்கணும்? அதுக்காண்டியான்னு கேட்குறேன். போதை போடுறது எல்லோரும் போதை போடுங்க, சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருக்க தான் எல்லாமே இங்கே. ஆனால் இப்படியே பண்ணுறதுக்காக இந்த நாடு இருக்குதுன்னு கேட்குறேன். டெமோக்ரஸின் கண்ட்ரி எல்லாம் வழிக்கு விழுந்துட்டாங்க, தெரியும் தானே? பார்த்தேன். வழிக்கு விழுந்துட்டாங்க. பாசி பிடிச்சிருந்தது பாத்ரூம் தானே, பாத்ரூம் வலிக்கிட்டு அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம ஒரு நேரம் பார்த்தா மனித உரிமை பேசக்குள்ள இதெல்லாம் தப்பாக தெரியுது. வழிக்கு விழுவுறது, என்கவுண்டர் பண்ணுறது. இது போல் ஆட்களுக்கு மனிதனையும் பார்க்கணுமா அப்படின்ற கேள்வி மனசில் எழுது. ஏங்க என்னங்க நீங்கள் ரோட்டில் போகிறவங்கள இந்த ஸ்நாச்சிங் பார்த்தேன் ஒரு வாட்டி. செயினாக எழுத்துட்டாப்புல அந்த அம்மா கீழே விழுந்துட்டு அது வரைக்கும் தர 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 ரோட்டை எழுதிட்டே போகிறான். ஒரு 5 பவுன் செயின்னா இன்றைக்கி வந்து 5,25 2.5 லட்சம் 270 பக்கம் வந்துடும். உங்கள் எல்லாம் சேர்த்து ஜிஎஸ்டி அந்த ஜிஎஸ்டி எல்லாம் ஜிஎஸ்டியும் போட்டு 275 பக்கம் வந்துடும். ஒருத்தவங்களோட உழைப்புங்க அது. தொலைச்சி பாருங்கள், 100 ரூபாயை தொலைச்சி பாருங்கள். அதோட வலி சாயந்தரம் வரைக்கும் மைண்டு எப்படி ஓடாதுங்க. சாயந்தரம் இல்லை, தொலைச்சிட்டா ரொம்ப வலிக்கும். அதே செலவழிச்சிட்டா வலிக்காது. அது மாதிரி தான் இழக்கிறது. என்கிட்ட பிடிக்கிட்டு போனால் எப்படி இருக்கும்? ஸோ இது போல் ஆட்கள் வந்து பொதுமக்கள் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும், எப்படி அவேர்னஸ் இருந்துக்கணும்? பொதுமக்கள் ஜாக்கிரதையாருன்னா புலி சிங்கம் எல்லாத்துக்கும் இப்போ ஜாக்கிரதையாக இருக்கலாம். எலிக்குட்டி பூனைக்குட்டிக்கெல்லாம் பயப்படுற மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு. இப்போ அப்படி தான் இருக்குது. அப்போ முதல் விஷயம், குழுவாக நாம் வெளியில் போகணும், வரணும். முதல் பாயிண்ட். தனியாக போகிறத தவிர்க்கணும். இப்போ ட்ரெயினில் இறங்குறீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், அவங்களோட நீங்கள் பயணிக்க பழகணும். முதல்ல அந்த ஃப்ரெண்டு நல்லவனான்னு பார்த்துக்கங்க, அது வேறு ஒரு விஷயம் இருக்குது. குழுவாக பயணிக்கிறது பார்க்கணும். பெரும்பாலும் நல்ல வெளிச்சமான இடத்துல நம்ம நிற்கணும். இருள் சூழ்ந்த பகுதிகளில் நிற்கக்கூடாது. நல்லா வெளிச்சமான இடத்துல நிற்கணும். யாரோ நம்மள்கிட்ட வர்றவங்க சந்தேகத்துக்கு இடமா வர்றாங்கன்னா நம்ம நகர்ந்து போகிறதுக்கான வழிகளை பார்க்கணும். நான் வந்து பக்கத்தில் அருகாமையில் கடையோ வேறு அது மாதிரி இடங்களில் போய் நின்றணும். சேஃபர் சைடாக நின்றணும். ஒரு எல்லை கடை இருக்குன்னா எல்லை கடைக்கு அந்த ஓனர் பக்கம் போய் நின்றுட்டிங்கன்னா அதை தாண்டி வரமாட்டாங்க. ஏன்னா எல்லை கடைக்காரர் அங்கனே உள்ளவராக இருப்பார், அந்த மண்ணின் மைந்தராக இருப்பார். அந்த மாதிரி நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஏன்னா பாதுகாப்புக்கு விடுமுறையே கிடையாது. பாதுகாப்பு வந்து இன்றைக்கி நான் லீவ் எடுத்துக்கிறேன், இன்றைக்கி நான் அலட்சியமாக கரண்டில் கை வைப்பேன், இன்றைக்கி அலட்சியமாக நான் பைக் ஓட்டுவேன்னா மண்டை போயிடும். பாதுகாப்புக்கு நெவர் ஸ்டாப்பே கிடையாது. அதுக்கு மரணம் வரைக்கும் பாதுகாப்பு தான். பாதுகாப்புக்கு விடுமுறை இல்லை. அப்போ எல்லா நிமிடமும் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்ன வழிகளோ அதை மேற்கொள்ளணும். விலை உயர்ந்த கேஜெட்டு, செல்ஃபோன் இதெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போகிறது தேவையில்லாது. செல்ஃபோன் மழையில் வீணாப்பட்டால் பட்டா வீணாக போயிடும். சாதாரண நம்ம நார்மல் மொபைல் போதும். காரை விட்டு இறங்கக்குள்ளேயுமே நம்ம ஜாக்கிரதையாக இறக்கிட்டு எந்த பாயிண்ட்டுக்கு போகணுமோ அந்த பாயிண்ட்டுக்கு போகணும். முதல்ல நமக்கு பாதுகாப்பான இடங்களை பழகி வச்சுக்கணும். நடங்கச்சியாக ஃப்ளோட்டிங் மாதிரி இருக்கக்கூடாது. ரெகுலரான ஒரு சர்க்கியூட் தானே நமக்கு இருக்கும், அதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அன்நேச்சுரலாக ஒரு கல் இருக்குது, இல்லை ஒரு குழி தெரியுது அப்படின்னா அந்த இடத்துல உடனே நிப்பாட்டி நம்ம இறங்குறத தவிர்க்கணும். நிறைய சொல்லுவாங்க, காரில் திடீர்னு யாராவது கிளாஸில் முட்டை வீசிடுவாங்க, அப்படி நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இந்த பஞ்சர் ஆகிறது, ரன்னிங்லேயே யாராவது வந்து காரில் பஞ்சர் ஆகிட்டுன்னு சொன்னாலும் அந்த ஸ்டேஜில் நான் நிப்பாட்ட மாட்டேன். எனக்கு ஒரு சேஃபர் சூன் போனால் டயர் தானே, அதை விட்டால் ரிம்மு தானே, போனால் இரும்போட இதை ஒழிஞ்சு போட்டோம், எதுக்கு வீணா, எனக்கு ஒரு சரி பார்த்துக்கிறேங்க அப்படின்ட்டு கொஞ்சம் சேஃபர் சூனுக்கு நான் போயிட்டு தான் அதை பார்ப்பேனே. அது சம்டைம்ஸ் அது முட்டாள்தனமாக கூட தோணலாம், இருந்தாலும் எனக்குள்ள ஒரு செக்யூர்னஸ் அது கொஞ்சம் சேஃபாக நான் இருந்துக்கணுன்ற மாதிரி மனநிலை. தற்காப்புங்கிறது நம்மளுடைய விஷயம். அது முடிஞ்ச அளவு நம்ம தான் பாதுகாப்பாக இருந்தாகணும். ஏன்னா இப்போ முன்னொரு காலத்துலலாம் போதை வழக்கில் தனியாக தெரிஞ்சுது, துண்டாக தெரிஞ்சுது. இப்போ யாரையுமே கண்டுபிடிக்க முடியல. அது இந்த கஞ்சாங்கிற கிரஞ்சு வந்த பிறகு யாருன்னே தெரியல. இப்போ தண்ணி அடித்தா ஸ்மெல்லு வருங்க. தண்ணி அடித்தவங்க மைண்ட் செட்டு வேறு மாதிரி இருக்கும், இந்த மாதிரி அக்ரஸிவ் ஆகாது. தண்ணி அடித்தவங்க வந்து சும்மா சத்தம் போடுவாங்க, அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, கத்துவாங்க, ஜாலியாக இருப்பாங்க, சவுண்டாக பேசுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த கஞ்சா போதை நாளடைவில் உங்கள் பிரெயினை பாதிச்சிடும். பிரெயினை பாதித்து அந்த பிரெயின் வந்து அன்வான்டாக கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதை செய்ய அதை செய்யன்னு ஒன்றுமே புரியாது. ஹைப்போதெட்டிக்கல்னு சொல்லுவாங்க. இந்த ரேண்டம் இப்படி ஆகிடும் உங்கள் பிரெயினோட ஹோல்ஸ், அதாவது மூளை வந்து பொத்து போயிடும். பொத்து போனால் ஓட்டை பெருசாகிட்டே போகுது. அப்போ டோபமைன் ஓப்பன் ஆகும். டோபமைன்கிறது வந்து ஓப்பன் ஆகிறது ஒரு விஷயம் இங்கே இருக்குது. அப்போது அதிகமாக நீங்கள் அதை டியூன் பண்ண டோபமைன் வந்து போதை ஏற 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 ஓப்பன் ஆகிடும். ஒரு கட்டத்தில் அந்த மூளை மூடினா தான் நார்மல் ஆக முடியும். தண்ணி அடிச்சுட்டு ஒரு 10 மணி நேரம் தூங்கினா இப்படி நார்மலாக வராங்க. ஆனால் அந்த கஞ்சா வந்து நார்மல் ஆக்கக்கூடாது. அந்த ஓட்டை பெருசாகிட்டே போக ஆரம்பிச்சிடும்.
அதனால் இந்த மாதிரி போதைகள் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் தான் பிள்ளைங்க மேலே அக்கறை வைங்க. ஏன்னா அவங்க அடுத்த கட்ட ஜெனரேஷன், அடுத்த கட்டம் நல்லா வளரணும், வாழணும். பிள்ளைங்க மேலே கவனம் செலுத்துங்க. என் பிள்ளை ஒன்றுமே செய்யாது, என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, அது ரொம்ப தப்பானது, என் பிள்ளை ரொம்ப கெட்ட பிள்ளை அப்படி சொல்கிறதும் தப்பு. சைக்காலஜிக்கலாக பாதிக்க ஆரம்பிச்சிடும். சில பேர் எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்க மேலே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு படத்தில் கூட எடுத்திருப்பாங்க, பாஸ்போர்ட் என்கொயரிக்காக வேண்டி போலீஸ் வீட்டுக்கு வரும், அதுக்குள்ளே பிள்ளைய ஓடி போய் அடிப்பார் அப்பங்காரர். நாடோடிகள் நினைக்கிறேன். பாஸ்போர்ட் என்கொயரி தான் வந்தேன் அப்படின்னு அந்த போலீஸ்காரர் சொல்லிட்டு போவார். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுவும் உளவியல் பிரச்சனை ஏற்படுத்தும். அவங்களுக்கு தேவை அன்பு தான். அவங்கள சரி பண்ணணுன்னா வேறு வழியே கிடையாது. அவங்கள அன்பு தான். கையில் காயமாயிட்டுன்னா அது தையல் போட்டால் சரியாயிடும். ஆனால் மனசில் பிரெயினில் காயமாயிட்டுன்னு வச்சிங்களேன், சாகிறது வரைக்கும் மறக்காது. அது நம்மளை நிறைய ஆன்டி சோஷியல் எலமெண்ட்டை கூப்பிட்டு பேசி பாருங்கள். ரொம்ப சின்ன பிரச்சனையில் தான் ட்ரிகர் ஆகி இப்படி ஆகியிருப்பாங்களே, அவங்க லைஃப் ஸ்டைலே மாறி போகும். பேரண்ட்ஸ் தான் பிள்ளைங்க மேலே ரொம்ப கேரிங்காக இருங்க. அவங்க தனியாக போய் ரூமில் படுக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் அலோவ் பண்ணாதீங்க. உங்கள் கூட அன்பாக வச்சுங்க. நீ புள்ள வந்தால் தான் அப்பா சாப்பிடுவேன்னு சொல்லுங்கள். நீ வந்தால் தான் நான் சாப்பிடுவேன், பிள்ளையோட தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லுங்கள். அந்த புள்ள வந்துடுவான், நேரத்துக்கு வந்துடுவான். 10 மணிக்கு மேலே பிள்ளைங்க வெளியில் சுற்றுறதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அது ஆண் பிள்ளையில் இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையில் இருந்தாலும் சரி. நீங்கள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கேமரா எடுத்துகிட்டு ஈஸியாக போங்க. எல்லாமே நல்லா பணக்கார விட்டு பிள்ளைங்களாக இருக்குது. பொம்பளை பிள்ளைங்களும் சொல்கிறேன், எல்லாம் வந்து சரக்கு வச்சுட்டு தம் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக தான் இருக்குங்க. அது வேடிக்கை பார்க்குற வரையும் ஜாலி. விபரீதம் ஏதாவது நடந்துட்டு அது பெரிய ஜோலி ஆகிடும். ஆனால் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் மட்டும் தான் தம் அடிக்கணுமா, நாங்கள் அடித்தா நல்லா அடிங்க, நீங்கள் மட்டும் தான் நடிக்கணும், நாங்கள் அடித்தா அடிங்க, யாரும் எதுவும் சொல்லலை. ஆனால் பொள்ளாச்சியிலே நீங்கள் தான் சஃபர் ஆனீங்க. இது ஆணாதிக்கத்தில் சொல்லலை. அண்ணா விடுங்கொள்ளண்ணான்னு கதர்னிச்சிங்கல்ல, அவங்க தான் பெண்கள் தான் சஃபர் ஆனாங்க. தடிமாட்டு பசங்களுக்கு என்ன, ஜெயிலுக்கு போயிட்டு வெளில வந்து சுற்றிட்டு இருக்க போகிறானுங்க. டெல்லி நிர்பயாவுக்கு பொண்ணு தான் சஃபர் ஆச்சு, இறந்தும் போச்சு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நம்ம தான் நம்மளை செக்யூர் பண்ணிக்கணும். இவன் என் லவ்வராச்சே, நாங்கள் ரெண்டே லவ்விக்கிட்டு இருக்கோமே, அவனை நம்பி நான் பண்ணை வீட்டுக்கு போவேன்னா அங்கே 10 பசங்க சேர்ந்து பண்ணிட்டான். அவனோட நான் சரின்னு சொல்லலை, பட் நம்ம சேஃபாக இருந்திருக்கணும்ல. ஹெல்மெட்டெல்லாம் எதுக்கு போடுறோம்? நமக்கு ஆக்சிடெண்ட்டே ஆகாதுன்னு தான் நம்பி வாழ்கிறோம். நமக்கு இன்றைக்கி சாவில் இருந்தாலும் காலையில் எழுப்புகிறோம். அப்போ ஹெல்மெட்டை போடுறதே என்ன காரணம்? ஒரு வேளை கீழே விழுந்துட்டா என் மண்டை பிழைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தானே. அது சின்ன பாதுகாப்பு தானே, சின்னதான ஒரு விஷயம். அதுபோல் தான் வாழ்க்கைக்கும் சின்ன சின்ன பாதுகாப்பு தான் ஒட்டுமொத்தமாக இந்த உருவத்தை பாதுகாக்க முடியும். எல்லாமே ஒரு 10% சேஃப்டியாக இருக்கிறதும் ஒரு 10%. இது போன்ற இளைஞர்களும் சமுதாயத்தில் கண்டிப்பாக மாறணும். மாறுறதுக்கு நிறையா வழி இருக்குது. போதை மறுவாழ்வு மையம் இருக்குது, அதில் எல்லாம் பேரண்ட்ஸ் கொண்டு தைரியமாக சேருங்க. ஐ ப்ரௌட் ஆஃப் யூன்னு சொல்கிறோம்ல. நான் என் பையன் போதை ஆகிட்டான், அவனை கொண்டு போய் சேர்த்து திருத்துறன்றது வந்து வெக்கப்பட வேண்டியதில்லை. நிறைய பேரண்ட்ஸ் வெக்கப்படுறாங்க, தவறு. நிறைய பேர் மறைஞ்சு குடிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த பசங்க வெளிப்படையாக குடிக்கிறானுங்க, அவ்வளோதானே. இதில் ஒன்றும் வெக்கப்படுறதில்லை. யாரும் இங்கே குடிக்கலை, எல்லோரும் குடிக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னா இங்கே ஒன்றும் இல்லை, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம அதை எந்த லெவலுக்கு ஈடுபடுத்துகிறோம், எந்த இடத்துக்கு ஈடுபடுத்துகிறோங்கிறது தான் முக்கியம். போதையை கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் இருக்கவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி தறிகட்டு போய் போதை ஆகி போச்சா சிக்கல் தான். இந்த மாதிரி கஞ்சா இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான போதை. கஞ்சா, மெத்தபடைன், கொக்கைனு, டேப்லெட்ஸ் எல்லாமே ஆபத்து தான். ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் குடிக்கிறதுக்காக தயாரிக்கப்பட்டது. அதை குடித்தா போதை ஏறும். ஏறாதா? ஏறும். அதை இறக்குறதுன்னா டாக்டர்கிட்ட சில மெடிசன்ஸ் இருக்குது, அதை கொடுத்தாங்கன்னா அவங்க போதை இறங்கும். சும்மா ஒரு பஞ்சில் நினச்சி மூக்கில் வைப்பாங்க, சல்லுன்னு அவங்க போதை இறங்கிடும், நார்மலாக ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் கஞ்சா மெத்தபடைன், கொக்கைன் இதெல்லாம் இறக்குறதுக்கான வழிகளே இல்லை. உங்கள் போதை இறக்க முடியாது. இந்த பசங்க அப்படி பண்ணிட்டு போனாங்கல்ல, ஆட்டோ ஒரு என்ன விரட்டிருக்காங்க ஆட்டோவை. ஆனால் இவனுங்க கீழே விழுந்து அடிப்பட்டால் கூட ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. போதை இறங்கினா தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இன்னும் போதை இறங்க விட்ருவானுங்களா? இறங்க விட மாட்டாங்க, போதையிலே தான் இருக்கணும். உதாரணம் பார்த்தா ஒரு ஜிஹெச்சில் மிட் நைட்டில் பைக்கில் கீழே விழுந்து அடிப்பட்டு வர்றான். ஹாஸ்பிட்டலுங்க. போலீஸ்காரர் இவ்வளோ பெரிய தடிக்காமல் வச்சுட்டு மறைக்கிறாரு. போலீஸ்காரை போகிறான், மல்லு சண்டைக்கு போகிறான். அவர் ஒரு ஆளாக இருக்கார். இவன் நிலமை தெரிஞ்சு போச்சு. இவன் கான்சியஸே இல்லை. அவன் போலீஸ்காரன் எதுவும் தெரியாது, எல்லாரையும் குத்துவான் போல இருக்குது. அப்புறம் மாதிரி அவனை ஏற கட்டுறாங்க. வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு லைவாக. போலீஸ்காரை அவர் சொல்ல பேசுகிறான். இதெல்லாம் நல்லது கிடையாது. கீழே காவல்துறை தாக்கப்பட்டால் கீழே கமெண்டில் வந்து ஒரே சந்தோஷம். போலீஸ்காரை அடிச்சுட்டா தம்பளைன்னு, நெருப்பு, அது இது குட்டு பல ஆங்கிளில் போடுறாங்க. போலீஸ்காரனுக்கே இந்த நிலமைன்னா சிவிலியன்ஸை நமக்கு என்ன நிலமை இருக்குது? அந்தளவு போதையோட உக்கரம் அதிகமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக
கஞ்சா விற்றாலும் இல்லை போதைப்பொருள் விற்றாலும் அருகாமையில் இருக்க காவல் நிலையத்துக்கு புகார் கொடுங்க. நிறைய நேர்மையான ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஏதோ 1-2 தப்பான ஆஃபீஸர்ஸ் வச்சு ஒட்டுமொத்த காவல்துறையை நம்ம தப்பாக நினச்சிடக்கூடாது. நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி சார்.